எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே படித்ததில் பிடித்தது நிகழ்வுக்கான தலைமை பொறுப்பை ஏற்று இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் குலசேகரன் அவர்களுக்கும் இந்த நூல் ஆய்வரங்கில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நூல் ஆய்வாளர் பெருமக்களுக்கும் சின்னமனூர் தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர் எழுத்தாளர்கள் சங்கத்தினுடைய கிளை செயலாளர் தலைவர் அவர்களுக்கும் அவைக்கும் என்னுடைய மிகுந்த நன்றி கலந்த வணக்கங்கள். இன்றைய நூல் ஆய்வில் நான் எடுத்துக்கொண்ட நூல் கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய இது சிறகுகளின் நேரம் அப்படின்ற ஒரு கட்டுரை தொகுதி. ஜூனியர் வருடங்களில் அவர் தொடராக எழுதினது 2 தொகுதிகளாக இப்போ வெளிவந்திருக்கு. நான் காலத்தினுடைய அருமையை கருதி மிகச்சரியாக 7 முதல் 8 மணிக்கு நான் நிச்சயம் முடித்து விடுவேன். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதனால் இந்த நூலை இந்த கட்டுரை நூலை குறித்து சொல்லும் விதமாக நேஷனல் பப்ளிகேஷனுடைய வெளியீடாக அந்த நூல் வெளிவந்திருக்கிறது. 2 தொகுதிகளில் இது முதல் தொகுதி பற்றி மட்டும் தான் நான் பேச போகிறேன். 432 பக்கங்கள், 85 கட்டுரைகள், விலை 200 ரூபாய். இறைவன் லைலாவா இல்லையா முதல் அப்படின்ற கட்டுரை தான் முதல் கட்டுரை. 85வது கட்டுரை பசி எந்த ஜாதி அப்படின்ற ஒரு கட்டுரையோட முடிச்சிருக்காரு. பெரும்பாலும் கவிக்கோட கட்டுரை மூலம் ஒரு கவித்துவமாக இருக்கும். அதுமாதிரி எல்லா மதங்களை பற்றியும் சமணம், கன்ஃபூசியஸ், சைவம், வைணவம், கிறிஸ்தவம் எல்லா சமயத்தை பற்றி நூல்களை பற்றியும் வாசித்திருப்பார். அதனால் இது ஒரு கருவூலம் மாதிரி. அவருடைய ஒரு நூலை நீங்கள் படித்தீங்கன்னா 10 நூலை படித்ததுக்கு சமம். அதனால் நான் 85 கட்டுரை பற்றியும் சொல்லி உங்களை நான் சரிப்படை செய்ய போவதில்லை. 3 கட்டுரை தான். இதுவும் போய்விடும் அப்படின்னு ஒரு கட்டுரை, பசி எந்த ஜாதி, காணிக்கை அப்படின்ற இந்த 3 கட்டுரை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதனால் 8 மணிக்கு முடிஞ்சிடும். இந்த 3 கட்டுரைகளுக்கு ஒரு தொடர்பு இருக்கு இன்றைய நாளுக்கு. அதுக்காக அதை நான் எடுத்துக்கிட்டேன். இது